ஒரு நிமிஷத்துல சொர்க்கத்துக்கு போக முடியுமா? ஆமா முடியும். அதுக்கு என்னெல்லாம் எளிய வழிகள் இருக்குன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஜன்னானா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பரிசு. இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த அடையிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த பெரிய பரிசை அடைய சில சுலபமான வழிகளை நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. சரி வாங்க முதல் வழியா பார்க்கலாம். இது பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு மிகச்சிறந்த துவா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இத முழு நம்பிக்கையோட சொல்றவங்களுக்கு ஒரு பெரிய வாக்குறுதி இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த துவாவை சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத ஓதுறவங்களுக்கு ஸ்வர்க்கத்துக்கும் அவங்களுக்கும் நடுவுல மரணம் மட்டும்தான் தடையா இருக்குமா. அதே மாதிரி நம்ம உலு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓதுறதுக்கும் பெரிய நன்மை இருக்கு. அதோட பரிசு எவ்வளவு பிரம்மாண்டமானது பாருங்க. சொர்க்கத்தோட 8 வாசல்களும் உங்களுக்காக திறக்கப்படுமாம். அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்ன 2 வாக்கியங்களை பத்தி பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு ரொம்ப சுலபம். ஆனா மறுமை நாள்ல தராசுல இதோட எடை ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் இது. அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 2 வாக்கியங்களும் நாக்குக்கு லேசு, ஆனா நன்மையில ரொம்ப கனமானது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நிமிஷத்துல உங்களால என்னெல்லாம் செய்ய முடியும்? அந்த சின்ன நேரத்துல சொர்க்கத்துல ஒரு மாளிகையே சம்பாதிக்கலாம். இல்லனா நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கலாம். இந்த எல்லா சின்ன சின்ன செயல்களும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அந்த முக்கியமான விஷயம்தான் இக்லாஸ். அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யறது. மனசுல வச்சுக்கோங்க, இக்லாஸோட செய்யற ஒரு நிமிஷம் முயற்சி கூட நமக்கு நித்தியமான ஸ்வர்க்கத்தை வாங்கித் தரும். அப்போ இந்த கேள்வி உங்களுக்காக தான். உங்களோட அடுத்த ஒரு நிமிஷத்தை நீங்க எதுக்கு செலவு பண்ண போறீங்க?